தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக ஒரு புதிய தலைப்பின் கீழே இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பின் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இதுவரைக்கும் 5 பாகங்களிலே நாம் இறைவனுடைய வார்த்தையை வாசித்து அதன் மேல் விசுவாசம் வைத்து தியானம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 5 பாகங்களுமே நான் போட்டு போட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, விசுவாசம். இன்னும் ஒரு கிணற்றில் இருந்து வரும் அந்த தண்ணீர் எப்படி அந்த ஊற்று கண்களில் இருந்து வெளியே பிரிட்டு வருகிறதோ அது போல நம்முடைய விசுவாசத்தின் அளவு பெருகிக் கொண்டே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இறைவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் உங்களிடத்துல அடிக்கடி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், படைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுக்கும் அதை படைத்த உற்பத்தியாளர் ஒரு அழகாக ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி நம்முடைய கையில கொடுப்பார்கள். மேனுவல் என்று சொல்லுவார்கள், அல்லது கையேடு என்று சொல்லுவார்கள். அந்த பொருளை, அந்த படைப்பை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அதாவது பிரச்சனை வராத அளவிற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதை எழுதி அந்த டிவைஸ்க்குள்ளவோ அல்லது அந்த அந்த டேஷ்போர்டு, அதை காருக்குள் ஒரு டேஷ்போர்டு இருக்குமே அதற்குள்ளவோ வைத்து கொடுப்பார்கள். அதை வாசித்து விட்டுதான் நம்ம அதை பொருளை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது வாகனமும் அந்த பொருளும் நன்றாக இருக்கும், இயங்கும். அதிலே நாம் சந்தோஷப்படுவோம். கொடுக்கிற அந்த பணத்திற்கும் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வெகுமதி அல்லது சொல்லலாம், அது நம்ம கொடுத்த பணத்திற்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் என்று சொல்லலாம். இதே மாதிரிதான் நம்மை படைத்த இறைவன் வந்துட்டு நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகள் என்பது 10 கேள்விகள். அதை நாம் யாத்திராகம புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த 10 கட்டளைகள்: பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு இருப்பாயாக, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய மனைவி ஆகிலும் வீட்டை ஆகிலும் இச்சியாதிருப்பாயாக. இப்படி நிறைய 10 கட்டளைகளை வந்து இறைவன் அந்த காலத்துல கொடுத்தார். அதன்படி செய்கிறவர்கள் தான் இறைவனுடைய பிள்ளைகள் என்று அவரால் அங்கீகரிக்கப்படும் என்று நம்ம இதையெல்லாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது இயேசுவானவர் அந்த 10 கட்டளைகளையும் அந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளுக்குள்ளே சுருக்கி, நீ உன்னை படைத்த இறைவனை முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் கூட அவரை தொழுது கொள்வாயாக, உன்னை நீ நேசிக்கிறது போல பிரத்தியானை, உன்னுடைய அயலானை நேசிப்பாயாக என்று அது சுருக்கிவிட்டார். இதுல எல்லாமே அந்த 10 கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. நம்ம நேசிக்கிறது போல நமக்கு பசித்தா சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா குடிக்கிறோம், நல்ல உடைய உடுத்துறோம் நமக்கு தெரியுது, நல்லா சம்பாதிக்கணும் தெரியுது, நல்லா செலவு பண்ணணும் தெரியுது, நம்ம சந்தோஷமா நம்மளை வச்சிருக்கணும்னு தெரியுது. அதே போல ஏழை எளியவனுக்கு நீ உன்னால் முடிந்த அளவிற்கு அவனுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி உன்னை நேசிக்கிறது போல அவனை நேசிப்பாய் என்று சொன்னால் அவன் இடத்துல நீ எதையுமே என்ன பண்ண போறது இல்லை, களவு செய்ய தேவையில்லை, பொய் சொல்ல தேவையில்லை, அவனுக்கிட்ட இருக்கிறது நீ திருட தேவையில்லை. நீ ஏன்னா அவனை நேசிக்கிற, உன்னை நண்பனா நீ அவனை பார்க்கிற, உன்னை போல அவனை இருக்கணும் நீ ஆசைப்படுற என்ற ஒரு கருத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டார். இந்த 2 கற்பனை ஆகிலும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்துல தரித்திரம் என்பதே இருக்காது, பிரச்சனைகள் என்பதே இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவிற்கு எல்லாருமே சமநிலையில, சந்தோஷமான நிலையில எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அழகா வாழ்ந்து நம்முடைய காலங்களை முடிக்கலாம். அது இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 10 கட்டளைகளை குறித்தோ அல்லது இயேசுவானவர் கொடுத்த அந்த 2 கற்பனைகளை குறித்தோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய வாயினால் உரைத்த உபதேசங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்குள்ள எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போன்ல உங்களுடைய பாஷையில நீங்கள் வந்து அந்த பைபிள் ஆப் டவுன்லோட் பண்ணி எந்த பாஷையிலாகிலும் நீங்கள் படிக்கிற, பேசுகிற பாஷையில கிடைக்கிறது. இலவசமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்க வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு நாம் வாழும் பொழுதுதான்
எப்படி அந்த வாகனங்கள் சரியாக இயக்கி பழுதில்லாமல் அந்த 15 ஆண்டுகள் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு மேல அதை வந்துட்டு அந்த வாகனத்தை ஓட்டுவது சரி இருக்காது. அதனுடைய லைஃப் டைம் அதுல கேரண்டி உத்தரவாதம் கொடுக்கப்படுகிற காலங்கள் வந்து 15 ஆண்டுகள். எந்த வாகனமாக இருந்தாலும். அல்லது ஒரு ஃபேன் அல்லது எந்த விதமான மொபைல் போன் இதெல்லாமே வந்துட்டு ஒரு 1 இயர் வாரண்டி பீரியட், 2 இயர்ஸ் வாரண்டி பீரியட் வழி சொல்லுவாங்க. நமக்கு வாரண்டி பீரியட் என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு இறைவன்? 120 ஆண்டுகள். நிச்சயமாக இந்த பூமியில நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும், நல்ல ஞானத்துடனும், அறிவு ஆற்றல் மூலமாகவும், நல்ல உணவு உணவு உட்கொள்வதன் மூலமாக, சந்தோஷமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அபியாசப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த கையேட்டில கொடுக்கப்பட்டிருக்கிற, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உபதேசத்தின்படியே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவன் எதிர்பார்க்கிற 120 ஆண்டுகள் வாழ்ந்து அழகாக நம்முடைய கண்களை மூடலாம் பிரியமானவர்களே. இவ்வளவுதான். வெரி 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 சிம்பிள். இந்த இறைவனுடைய பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தையின் பக்கமாக முதலாவது திரும்ப வேண்டும். அப்படி திரும்பியவர்கள், அதனால்தான் வேதம் சொல்கிறது மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுது. மனம் திரும்புங்கள் சொன்னா இந்த உலகத்தினுடைய ஞானத்தையே பெற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் இறைவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பக்கமாக திரும்ப நம்முடைய மனதை என்ன பண்ணணுமா, யூ டர்ன் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற நாம் பரலோகத்திற்கு நேராக இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட உபதேசம் என்ன, அதை நான் வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இறைவனே சொல்லுகிறார் பாருங்க, இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ தியானம் செய்து கொண்டிரு, வாசித்துக் கொண்டிரு, அதன்படியே செய்ய கவனமாயிரு, அப்பொழுது உன்னுடைய வழிகளை எல்லாம் நீ வாய்க்க பண்ணுவாய். 120 ஆண்டுகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேங்க. ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, துன்மார்க்கன் தன் ஆயுசு நாட்களிலே பாதி வரையாகிலும் நிலைப்பது இல்லையா. இது ஆண்டவருடைய டிசைன் பண்ணதா? இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை இயக்குகிறவர் அவர் தான். எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல தூங்கணும், சரியான நேரத்துல வேலைக்கு போகணும், சரியான நேரத்துல வீட்டுக்கு வரணும், சரியான முறையில செலவு செய்யணும், சரியான வழியில சம்பாதிக்கணும், சரியான முறையில சேமிக்க வேண்டும். இப்படி எல்லா உபதேசங்களுமே கிள்ளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அழகாக சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாளிலே பேச தொடங்கினவர், உபதேசம் செய்ய தொடங்கினவர், அவர்களை பெயரை சொல்லி அழைத்த தேவன், அவர்களோடு கூட நடந்தவர், பயணித்தவர், சம்பாஷித்தவர், அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினவர். இந்த நாளில் வரைக்கும், இந்த வினாடி வரைக்கும் இம்மானுவேல் என்னும் நாமத்தில அவர் நம் அனைவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இறைவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுடைய உபதேசங்கள் கேட்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியே ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, இந்த உபதேசத்தை கேட்டவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள், அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில யாரை கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஆகவேதான் நாங்களும் சொல்லுகிறோம், நான் பெற்ற இந்த இன்பம் பெருக இவ்வையகம். சரி, இந்த உபதேசத்திற்கு இன்று பாகம் 6, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 6, இந்த உபதேசத்திற்கு உள்ளாக செல்வதற்கு முன்பாக 10 துணை தலைப்புகளை நான் வாசித்து விடுகிறேன். வேக வேகமாக வாசித்து விடுகிறேன். முதலாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? எதற்காக அழைத்தார்? எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார்? மற்றும் அவர்களோடு செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஆப்ராம். ஆப்ராம் வைஸ் ஆப்ரஹாம், சாராய் வைஸ் சாரால், அவருடைய பிள்ளை ஈசாக்கு. இவர்களை நாம் பார்க்க போகிறோம். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆப்ரஹாம் என்பவர் ஆப்ரஹாமாய் மாற்றப்பட்ட சரித்திரத்தையும், சாராய் என்று சொல்லப்படுகிறவர் சாரால் என்று அழைக்கப்பட்ட சரித்திரத்தையும், அவர்கள் பெற்றெடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே பெற்றெடுத்த ஆண் மகன், அவருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே, கன்சீவ் ஆவதற்கு முன்பாகவே இறைவன் வந்துட்டு, ஒரு ஆண்மகனை நீங்கள் பெறுவீர்கள், அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லியிருக்கிறாருங்க. அப்படின்னா இந்த பூமியில வைத்த தாய் தகப்பன் வைத்த பெயரையும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்துகிறார். இதனால்தான் இந்த தேவனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்.
எல்லாருக்கும் படிக்கணும், உங்களுக்கும் படிக்கணும். இவர் பக்கம் நம்ம திரும்பும் பொழுது நிச்சயமாக வர 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 விருத்தி ஆகும். பிரியமானவர்களே, இதுதான் விஷயம். சரி, இந்த ஆபிரகாம் அவர்களை குறித்தும் அவருடைய மனைவி மற்றும் அவர்களுடைய மகனை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை உங்களிடத்துல சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய கார் கம்பெனி நேம் எல்லாம் சொல்ல நான் விரும்பல. ஏன்னா அது ஒரு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்றப்பல விளம்பரப்படுத்துவது போல இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் 4 கோடி, 5 கோடி, 10 கோடி, 25 கோடிக்கெல்லாம் கார் இருக்கிறது சந்தையில. அதை பெரிய பெரிய பணக்காரர்கள் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். ஒரு சொகுசு பங்களா போலவே அந்த கார்கள் இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய முதலீட்டை செய்து பிரம்மாண்டமான சிறகுகளைப் போல, பறவைகளைப் போல கதவுகளை திறக்கக்கூடிய ஆட்டோமேட்டட் கார் வந்துட்டு டோர் எல்லாம் ஓபன் ஆகக்கூடிய அளவுலாம் அந்த கார் இருக்கும். அப்படிப்பட்ட கார் தயாரிப்பாளர்கள் வந்துட்டு சந்தேகப்படுத்தின பிறகு சில நேரங்களில ஏதாகிலும் ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க சொன்னா, கஸ்டமர் சைட்ல இருந்து அந்த ஃபால்ட்டை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்க நாலேஜுக்கு, தயாரிப்பாளருடைய நாலேஜுக்கு கொண்டு வராங்க சொன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரை மட்டும் திருப்பி எடுக்க மாட்டாங்க. பல லட்சம் கோடி செலவு செய்து அந்த கார் உற்பத்தியாளர் பல 100 கார்களை, பல 1000 கார்களை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தி இருந்தாலும், எத்தனை கோடி ரூபாய் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி திரும்பவும் பெற்றுக்கொள்வார்கள். மீண்டும் அதை எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு ஒரு புதிய காரை, அதாவது திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த பழைய காரை கொடுப்பதில்லை. புதிய காரை, புதிய தயாரிப்புகளை, புதிய படைப்புகளை என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்ல, ஏற்கனவே கொடுத்த அந்த காருடைய விலைக்கு பழைய காருக்கு பதிலாக புதிய காரையே கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த முறை நாம் 5வது பாகத்திலே பார்க்கும் பொழுது நோவாவின் பிரளயத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த நோவாவின் ஜலப்பிரளயம் என்ற அந்த சரித்திர கையேட்டில் இருந்த அந்த வரலாற்றை நான் படித்துதான் நானே ரட்சிக்கப்பட்டேன் என்றும் நான் சொல்லியிருந்தேன் கடந்த பாகத்துல. அந்த நோவாவின் ஜலப்பிரளயத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நோவா மட்டும்தான் முதலாவது உன் தேவனாகிய உன்னுடைய இரட்சகராகிய உன்னுடைய தேவனை நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு கூட விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நம் இறைவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல நோவா அவர்கள் வந்துட்டு அவர் முதலாவது இறைவனை என்ன பண்ணினாரு, தன்னுடைய முழு இருதயத்தோடு கூட நேசித்து, நீர்தான் என்னுடைய தேவன், நீதான் என்னுடைய ஆண்டவன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் நிமித்தம் அவருடைய மனைவி, 3 மகன்கள், 3 மருமகள்கள், 8 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த நாளில. அதாவது நோவா தயாரித்த அந்த பேழையில இறைவன் கொடுத்தாருங்க திட்டங்கள் எல்லாம். எத்தனை அடுக்கு அதுல இருக்கணும், எத்தனை ஃப்ளோர் அந்த பேழைக்குள்ள அந்த ஆர்க்ல இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எத்தனை ஜன்னல்கள் இருக்கணும், எப்படி உணவுப் பொருட்களை உள்ளே கொண்டு போக வேண்டும், எப்படி மற்ற ஜீவராசிகளை எல்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அப்படியே அவர் செய்தார். அவர் காப்பாற்றப்பட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்தை தவிர உலகத்துல இருந்த மற்ற எல்லா மானுடமும், மற்ற ஜீவராசிகளும் திரும்பவும் இந்த கார் தயாரிப்பாளர் எப்படி கார்களை அதாவது சரிவர இயங்காத கார்களை திரும்ப பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையின்படியே நடக்காத பொல்லாத ஜனங்களின் மேல அவர் எரிச்சல் அடைந்து அந்த முழு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை, மானுடத்தை இறைவன் அழித்தே போட்டாருங்க. இதுதான் நோவாவின் ஜலப்பிரளயத்தில் நடந்த பெரிய வரலாறு. அந்த வரலாறை குறித்து போன பாகத்திலே நாம் பார்த்தோம். அப்படி அழிக்கப்பட்ட அந்த காரியங்களுக்கு பிறகு இறைவன் வந்துட்டு விசனப்படுகிறார். இனி இப்படிப்பட்ட ஒரு ஜலத்தினாலே மனிதர்களை நான் அழிக்கப் போவதே இல்லை என்று சொல்லி அவரே என்ன பண்ணுகிறார், அவருக்கு அவரே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். அதனுடைய வரலாறை எல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடிதான் இப்பொழுது இன்னொரு நிஜ கதாநாயகனாகிய உங்களுக்கும் எனக்கும் விசுவாச மார்க்கத்தார் அனைவருக்கும் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிராம் என்கிற ஆபிரகாம், அவரை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்படுவதற்கு முன்பாக ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 1 to 4 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதுல வந்துட்டு இறைவன் வந்துட்டு அழகா அவரோட கூட சம்பாஷிக்கிறார். அதை முதலாக நான் வாசித்து விடுகிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ
உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் அவர்களுக்கு 75 வயது இருந்தாருங்க. இந்த 75வது வயதுல இருந்து 100வது வயது வரைக்கும் நடந்த பெரிய வரலாறுகள் பார்த்தீங்கன்னா, அது அற்புதமான வாழ்க்கை வரலாறு. ஆபிரகாமுடைய அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கை வரலாறு. 100வது வயதுல 75வது வயதுல இறைவன் அவரை சந்திக்கிறார். 100வது வயதுல வாக்குத்தத்தம் செய்யப்பட்டபடி 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசாக்கு என்னும் ஆண்மகனை பெறுகிறாருங்க. இது நடுவுல நடந்திருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் வந்துட்டு அவரை எப்படி அழகா பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பெயரை சொல்லி அழைக்கும் தேவன். தேராகு என்பவர் தான் ஆபிராம் என்று பெயரை வைத்தது. அந்த தேராகு என்பவர் ஆபிராமுடைய தகப்பன் வைத்த பெயரும் நம்முடைய தேவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது பாருங்க. அப்படின்னா அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க. அதாவது நம்ம என்ன நினைப்போம், தேவன் எங்கேயோ இருக்கிறாரு, யாரு பாக்குறாங்க, அவருக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் நினைச்சு நம்ம வந்து இங்க விளையாடிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு எல்லாமே தெரியுது பாருங்க. தகப்பனுடைய பெயர் என்ன, தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வைத்த பெயர் என்ன, எல்லாம் பார்க்கிறார். அந்த நாளிலேயே தேராகு என்று சொல்லப்படுகிற ஆபிராம் அவருடைய தகப்பன் வந்துட்டு அவருடைய தொழில் வந்துட்டு பொம்மைகள் எல்லாம் செய்து விற்பனை செய்கிற ஒரு தொழில். அவருடைய வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் மேல அப்படிப்பட்ட நம்பிக்கை அற்றவராக வாழ்ந்தார் என்பது சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்கு பிறந்த அவருடைய மகனாகிய ஆபிராம் அவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து சிறு வயதிலிருந்து ஆராய்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். இயேசுவன் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா அழகா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், இறைவனோ உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர். எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. மனுஷன் வந்து நம்ம என்ன பண்றோம், பார்த்த உடனே யாரையா பார்த்த உடனே ஒரு ஆணை பார்த்தோம், ஒரு பெண்ணை பார்த்தோம், முகத்தை தான் பார்ப்போம். வேற எங்கேயும் நம்ம பார்க்க மாட்டோம். முகம், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது இயற்கை. இறைவனுடைய இயற்கையான சுபாவம் என்ன தெரியுங்களா? எடுத்ததும் முகத்தை பார்க்கறது இல்ல. பவுலடிகளோட அழகா சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின்படி நான் ஒருவனையும் அறியேன், மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இறைவன் எப்படி? மாம்சத்தின்படி அறிகிறவர் அல்ல, நானும் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறவர். உள்ளத்தை பார்த்த ஆபிரகாம் அவர்களுடைய உள்ளத்தை பார்த்த இறைவன் வந்துட்டு அதனாலே ரொம்ப அழகா இந்த மனுஷனை எப்படியாலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இவர் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்க வேண்டும், ஆபிரகாமுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மூலமாக மாபெரும் விசுவாச கூட்டம் இந்த உலகம் முழுவதும் விசுவாச கூட்டத்தினால் நிரம்ப வேண்டும் என்று ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட தான் ஆபிரகாம் அவர்களை வந்துட்டு கூப்பிடுகிறார். ஆபிரகாமை நோக்கி எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவர் சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவன் வந்து ஆண்டிலாம் கிடையாது, நல்ல சங்கை எடுத்து நல்லபடியாக ஊதி பெரிய அருமையான ஒரு இசை கருவியில வந்து வெளியே வருகிற இசையை போல ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் மாற்றி காண்பித்தாருங்க. அவரை ஆசீர்வதித்த தேவன் தான் சொல்லுகிறார், உன் நிமித்தம் இந்த பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த 12வது அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் பெரிய பெரிய வரலாறு எல்லாம் நடந்திருக்கிறதுங்க. 13வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஆபிராம் அவர்கள் வந்துட்டு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த சரித்திரத்தை பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எனக்கு 13வது அதிகாரத்துல 14 18 வசனங்கள் வரைக்கும் திருமணம் வாசித்து விடுகிறேன். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இது எல்லாமே அவருடைய பிளானே இல்ல, ஆபிரகாம் அவர்களுடைய பிளானே இல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவன் ஒரு நம்மளை வந்துட்டு ஒரு ஷோ கேஸ்ல இருக்கிற ஒரு ஷோ பீஸ், ஒரே ஒரு ஷோ பீஸ் பார்த்துட்டு உள்ள போனா அது அந்த பொருட்கள் எல்லாம் உள்ளவும் இருக்கும். அது மாதிரி இந்த பூமியில இருக்க எல்லா மக்களும் இந்த ஒரு மனுஷனை நோக்கி பார்த்தாலே போதும், இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆபிரகாமை இறைவன் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் எல்லா திசையையும் நோக்கி பார்க்க சொல்றாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கீ கொடுக்குறாரு பாருங்க. அவர் வந்து சும்மா தூங்கி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இறைவன் வந்துட்டு என்ன பண்றாரு, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு போதனையை கொடுக்கிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும்,
நமக்கு மட்டும் கொடுத்தாலுமே பெரிய விஷயங்க. நம் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் அப்படிப்பட்ட திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆகவேதான் உங்க திட்டம், என் திட்டம்லாம் எப்பவுமே சின்ன சின்ன திட்டங்கள் தாங்க. இறைவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஒரு முறை தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களும் பெரிதாக்கப்படும். நான் எல்லா திசைகளையும் நோக்கி பார்க்கப்படும். வர வர இடம் கொண்டு நம்மால் பெருகவும் முடியும் பிரியமானவர்களே. இது சாத்தியம் கூட. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அது முடியாத விஷயம். பூமியில இருக்கிற மணல் என்ன முடியுமா? அது போல உன்னுடைய சந்ததி இருக்கும். 17வது வசனத்துல, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு நம்மகிட்டயே அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஆபிரகாம் அவர்களிடத்து சொல்றார், நீ உனக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ திராணி இருக்கோப்பா, நீ நடப்பா, நீ நடக்கிற ஒவ்வொரு அடிகளையும் நான் உனக்கு உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு எபிரோனில் இருந்து மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து அங்கே குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். திரும்ப 17வது அதிகாரத்துல அவர் சும்மா விடுகிற தேவனே இல்லைங்க. நம்ம சும்மா இருந்தாலும் அவர் ஓடி வந்து நம்மள என்ன பண்றாரு? உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இறைவனாக நான் அவரை காண்கிறேன். 17வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து, யாரே? ஆபிரகாம் அவர்களை, இன்னும் ஆபிரகாம் பேர் மாறல, இனிமேல் தான் மாற போகுது. அவர் மாத்த போறாரு. மாத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். 15வது அதிகாரமும் 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். அவர் எப்பவுமே குடிஞ்சு நடக்கிறவரா இல்ல நேரா பார்க்கிறவரா மட்டும் தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். முதல் முறையா என்ன சொல்றாரு? வானத்தை கொஞ்சம் நோக்கி பாருப்பா, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான தேவன் அவர். 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த தேவன் வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசுகிற தேவனாக இருக்கிறாருங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இறைவன் கிள்ளி கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல, அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா அவருடைய கையேட்டை நம்ம படிச்சுதானே ஆகணும். அந்த அந்த பொருட்களை தயாரிக்கிறவர் எப்படி இதை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க சொல்றாங்களோ, இந்த இந்த மனுஷி நல்லபடியா இயங்கணும், ஆசீர்வாதமா இயங்கணும், வர வர விருத்தி அடைகிற போல இயங்கணும். நம்ம 120 ஆண்டுகள் நிச்சயமாக நல்ல சரீர சுகத்தோடு கூட, நீங்க சரீர சுகம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அதற்காகவே நான் ஒரு தலைப்பின் கீழே நான் பேசினேன். தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேங்க, இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான உபாதை இல்லாமல், உபத்திரவம் இல்லாமல், மருத்துவமனைக்கோ மருந்துகளுக்கோ செலவு செய்யாமல், உணவு விழுங்குறது போல விழுங்காமல், எந்த அளவிற்கு எங்களால் சந்தோஷமாக இந்த பூமியில வாழ முடிகிறது பிரியமானவர்களே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாராமே. அப்படிப்பட்ட இறைவன் மேல நீங்க நம்பிக்கை வைப்பதுல நீங்கள் என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? இன்றைக்கே நீங்க என்ன பண்ணலாம்? இன்றைக்கே உங்களுக்கு ரட்சணை என்ன? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய இடத்துல இருக்கிற, உங்கள் கையில இருக்கிற எத்தனையோ பேஸ்புக்கை பாக்குறோம், சோசியல் மீடியாவெல்லாம் நம்ம டைம் பாஸ் பண்றோமே. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இறைவன் உங்களுடைய நன்மைக்காக கொடுத்தாரு, உபதேசங்களாக கொடுத்திருக்கிறாரு. அந்த 10 கட்டளைகள், அந்த 2 கற்பனைகள், இயேசுவானவர் கொடுத்த 2 கற்பனைகள், இதெல்லாம் என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னா, முகம் கொடுத்து காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், இந்த செய்திக்கு உங்களுடைய செவியை சாய்ப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆபிரகாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள். எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. சந்தேகமே கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லியிருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆகவே சொன்னவர் நிச்சயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். 17வது அதிகாரத்துல 1 முதல் 5 வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி திரும்ப தரிசனமாகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய பெயரை சொல்லலைங்க, அவருடைய கேரக்டர் சொல்றாரு. I am Almighty God. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்களா? உத்தமனாயிருக்கணுமா? Be a man. எந்த விதமான அழுக்கு மாசு இல்லாமல்
ஒரு ஜென்யூன் ஹார்ட்டா எனக்கு முன்னால நீ வாழ்ந்து உத்தமனா இருக்கணும்பா. இதுதான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன். 2வது, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அவர் சொன்னதை இவர் மறந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு இறைவன் இறங்கி வந்துட்டு ஆபிரகாம விடுறதாகவே இல்லைங்க. தொடர்ந்து பேசுறாரு, தொடர்ந்து கீ கொடுக்கிறாரு, தொடர்ந்து உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா 75 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு குழந்தை இல்ல பாருங்க. அது அவர் இது வந்துட்டு இது ஒரு பெரிய உதாரணங்க நம்ம எல்லாருக்குமே. நிறைய பேர் கூட கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளவே குழந்தை பிறந்தா நல்ல ஆண் மகன், நல்ல பெண்மணின்னு சொல்றாங்க. கருமுட்டை நல்லா பலமா இருந்தது, ஆண் மகனுக்கு நல்ல விந்தணுக்கள் எல்லாம் நல்ல பலமா இருந்தது, அதனால 1 வருஷத்துலயே பிள்ளை பெற்றாங்க. அது 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னா அவங்க கையால் ஆகாதவங்க போல நினைச்சிடுறாங்க. பிள்ளைகளை சிருஷ்டிப்பது தாயும் தகப்பனும் அல்ல, அதாவது கணவன் மனைவியும் அல்ல, இறைவன். உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அதை மட்டும் மறக்கவே கூடாது. அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் தான் சிருஷ்டிக்கிறார். பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு காலதாமதமாய் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கூட இதை நம்பினாங்க சொன்னா நிச்சயமாங்க உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லைன்னு சொன்னாரு. மலடே இல்லை பாருங்க. 75 வயசுல அவர் சந்திக்கிறார். 99வது வயசுல பிள்ளையை பெறுகிறார். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவருடைய பெயர் வந்துட்டு இஸ்மவேல் என்று சொல்லப்படுகிறது. ஆகார் என்கிற, அதாவது ஆபிரகாமுடைய மனைவி சாரால் அவர்களுக்கு கொடுத்த அந்த அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற அந்த ஆகாருக்கு பிறந்த மகன் தான் இஸ்மவேல். அவரை பற்றி இப்ப நம்ம பேசல. நம்ம வந்துட்டு ஆபிரகாம், சாரால் மற்றும் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த குமாரன் ஆகிய ஈசாக்கு, இவர்களை பற்றி தான் நம்ம தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்பொழுது வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லைங்க. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. ஒரு முத்து கொடுத்துட்றேங்க. எவ்வளவு அழகா பேராக மாற்றி வைத்த பெயரை மாற்றி, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறேன், விஷன் வச்சிருக்கிறேன், உன்னை ஒரு பெரிய ஒரு உதாரணமாக, ஒரு சாம்பிள் பீஸாக, ஒரு ஷோ கேஸ்ல இருக்கிற சாம்பிள் பீஸ் போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்கிற போல உன்னுடைய பெயரை நான் பிரஸ்தாபப்படுத்த போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் என்ற எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்படி 15வது வசனத்துக்கு வந்துருவோமா? 17-15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாரால் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அதுக்கு காரணமும் சொல்றாரு. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். எவ்வளவு பெரிய பூமியில இருக்கிற கணவன் மனைவி மேல அவர்களை படைத்த தகப்பனும் தாயும் தகப்பனுமா இருக்கிற நம்முடைய யெகோவா தேவனுக்கு எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. இப்படிப்பட்ட ஆசை, இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அவர் கூட இருக்கிறத நீங்க நானும் கண்டுபிடிக்குவானாவா? கண்டுபிடிச்சுட்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கவங்க? பூஞ்சோலையை போல இருக்கவங்க. அவ்வளவுதாங்க விஷயம். 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். நிச்சயமாய் கேரண்டி கொடுக்கிறார். இவரை மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறவர்கள், கேரண்டி கொடுக்கிறவர்கள் இந்த பூமியில யாருமே இருக்க முடியாதுங்க. யாருமே இருக்க முடியாது. தயவு செய்து யாரையும் நம்பிடாதீங்க. என்னையும் உட்பட யாரையும் நம்பாதீங்க. இறைவனே சொல்லுகிறார், மனுஷனை அவர் தான் படைத்தார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆஃப்டர் ஆல் நத்திங். நாசியிலே சுவாசத்தை ஊதின உன்னுடைய இறைவனாகிய என்னை நீ நம்பு அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே நம்ம அவரை தான் நம்ப வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என்ன மாதிரி இறைவன்! பிள்ளையே பெறல, பிள்ளைய வந்துட்டு அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லிட்டு தவமா இருப்பாங்க. பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. இந்தியாவில அது அப்படி கர்ப்பமா ஆனாலும் கூட என்ன செக்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்கிறது கூட பார்க்க கூடாது. அது சட்டப்படி குற்றம். ஆனால் அமெரிக்க தேசம் போன்ற வளர்ந்த நாடுகளில அது வந்துட்டு குற்றமே கிடையாது. அரசாங்கம் அதற்கு வந்துட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறது. தாய் தகவன் விரும்பினால் பிறகு போகிற குழந்தை ஆனா பெண்ணா என்று நீ சொல்லலாம் என்று சொல்லி, இவர் பாருங்க உற்பத்தியாளர் அவர் தானே,
உருவாக்க போகிறவர் அவர் தானே, உருவாக்குகிற கர்த்தரே அவர் தானே. நானே உன்னை சிருஷ்டிக்கிற சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்றாரு இல்லைங்களா? அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நிச்சயமாக நீ ஒரு குமாரனை பெறுவாய். குமாரன், குமாரத்தி அல்லங்க, குமாரனை பெறுவாய். அவனுக்கு நீ என்ன பண்ணணும்? ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. இந்த 10 துணை தலைப்புகள் வாசித்தம் பாருங்க. சிலரை பிறப்பதற்கு முன்பாக பெயரையும் குறிப்பிடுகிறார் என்று சொன்னேன் அல்லவா? அது இதுதாங்க. இதுபடி நிறைய இன்னும் இருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகம புஸ்தகத்திலே மட்டும்தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய வரலாறுகள் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதிலும் யாரையெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார் என்று பார்த்துவிட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ளவும் வருவோம். அங்கேயும் நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்கிறார்? அவரு பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க. இதுதாங்க விஷயங்க. இப்படி பாருங்க. சரி, ஈசாக்கு என்றால் என்ன என்று நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஈசாக்கு என்று சொன்னால் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சிரிப்பவர் அல்லது மகிழ்ச்சியாய் இருப்பவர் என்று பொருளாம். ஐசக், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஐசக். மீனிங் வந்துட்டு சிரிப்பவர், ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ், அல்லது எப்பொழுதுமே அவர் மகிழ்ச்சியோடு கூட இருப்பார். ஏன் சொன்னீங்கன்னா, 75 வயதுல இருந்தே காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சாரால் ஒரு கடத்துல சொல்றாங்க, நான் வந்துட்டு கிழவியாகவே ஆகிவிட்டேனே, என்னுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது, என்னுடைய புருஷனுடைய ஆபிரகாமுடைய அவருடைய அந்த கர்ப்பமும் செத்து போய் இருக்கிறது என்று சொல்லி வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் நானே அது பாருங்க, நான் பலவீனமானவன் என்று இறைவன் எப்பொழுதுமே வெளிப்படுத்துறது இல்லைங்க. என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டோ என்று கேட்கிறவருங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ பயப்படாதப்பா, நீ கலங்காத, நீ திகையாத. இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நிரந்தரமானதல்ல, அது மாற்றத்திற்கு உரியது. மாற்றுவேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால் உன்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காகவே நான் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். இனி உன்னுடைய பெயர் ஆபிரகாம் கிடையாது. அது உன்னுடைய தகப்பன் வைத்த பெயர், உன் தாய் வைத்த பெயர். நான் வைக்கிறேன், ஆபிரகாம் என்று வைக்கிறேன். ஆபிரகாம் என்று சொன்னால் பூமியில இருக்கிற மக்களுக்கெல்லாம், எல்லோருக்கும் அவர் தான் தகப்பன். சாரால் என்று சொன்னால் பூமியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவள் தாயானவளாம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற, அப்படிப்பட்ட தரிசனத்தை பார்க்க வைத்த இறைவன் அவர் சொன்னபடியே இன்னும் பெரிய வரலாறுங்க. நிறைய பேரை நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நீங்க எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனமா இறைவனுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து பொறுமையா வாசிங்க. திரும்ப திரும்ப வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் வாசிங்க, விடாதீங்க. இம்மானுவேல் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறாருங்க. அவர் அற்புதங்களை செய்கிறவருங்க, அதிசயங்களை காண செய்கிறவருங்க. எனக்கு அதாவது ரட்சிக்கப்பட்ட காலங்களில நிறைய செமினாருக்கு போவேன். அப்போ ஒரு செமினார்ல அருமையான உபதேசங்கள்லாம் நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு வசனம் வந்தது பாருங்க, உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை காண செய்வேன் என்று ஒரு வசனம் வந்ததுங்க. அப்பெல்லாம் நான் ஏழை தானேங்க, ரொம்ப ஏழை. பசியில வாடின ஒரு குடும்பத்துல பிறந்தவன் நான் எப்படி இருந்திருப்பேன்? இன்னைக்குதான் உங்களுக்கு முன்னாடி சும்மா சந்தோஷமா அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவா இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அம்பாசிடர் ஆஃப் காட் என்று சொல்வதில் எனக்கு அவ்வளவு ஒரு பெருமை, அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனுங்க அவரு. பழனி என்று அழைக்கப்படாமல் இனி உன்னுடைய பெயர் மோசஸ் என்று அழைக்கப்படும். ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் என்று சொன்னவர். சாராய் என்று அழைக்கப்படாமல் சாரால் என்று அழைக்கப்படும் என்று சொன்னவர். அதற்கு அர்த்தத்தையும் கொடுத்தவர். அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னவர். அதுவும் ஆண் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னவர். அந்த குழந்தையை நீங்கள் பெற்றவுடனே ஈசாக்கு உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் சொல்லுகிற விருப்பத்தின்படியே. ஏனென்றால் இவ்வளவு நாள் நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய அழுகையின் சத்தம் நிற்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்திலே நான் உறுதியாய் நின்று நான் சொன்னபடியே உங்களுக்கு ஒரு ஆண்மகனையும் கொடுப்பேன். நீங்கள் பெற்ற அந்த குழந்தைக்கு, ஆண் பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரை வைக்க வேண்டும். ஏன்? ஈசாக்கு இங்கே வா, ஈசாக்கு இங்கே வா, ஈசாக்கு இங்கே ஓடிவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் இதோ சிரிப்பவர் வந்து கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஈசாக்கு என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வந்துட்டு அப்படிப்பட்ட பெயரை வைக்க சொன்னாருங்க. இதுதாங்க விஷயம். எவ்வளவு அருமையான தேவன், பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இன்னும் நிறைய பெயரை நம்ம தியானம் செய்ய போகிறோம். காலங்கள் மிகவும் சொற்பமாக இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் ஒவ்வொரு பெயரையும் நான் தியானத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக சீக்கிரமாக பல நல்ல கதாநாயகர்கள், நிஜ கதாநாயகர்கள், இவர்கள் அனைவருமே நிழல் உலக கதாநாயகர்கள் வந்துட்டு சினிமாவில தோன்றுறாங்க.
ஸ்போர்ட்ஸ்ல தோன்றாங்க. இவர்கள் எல்லாமே நிஜ உலக கதாநாயகர்கள். இவர்களை நம்ம மறக்கவே கூடாது. இவர்களுடைய வாழ்க்கையை மறக்கவே கூடாது. சரித்திரத்தை மறக்கவே கூடாது. இறைவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் மறந்து போகவே கூடாதுங்க. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தினது போல நம்மையும் ஏற்கனவே உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவர் கொண்டு வருவாருங்க. வாழ்கிற அந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும், கண்களை மூடுகிற அந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே நீங்களும் நானும் வாழ்ந்து இந்த பூமியில சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா துதி கன மகிமையையும் நம் இறைவனாகிய யெகோவா தேவன் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். திரும்பவும் மிக சீக்கிரத்துல இன்னும் ஒரு நிஜ கதாநாயகனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். இறைவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Bye.